ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டியில் 13 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இருவரில் ஒரு இளைஞர் தனது காதலியுடன் தனிமையில் இருந்ததை சிறுவன் பார்த்து விட்டதால் வெளியே சொல்லிவிடுவாரோ என்ற அச்சத்தில் அவனை கொன்றதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே உள்ள மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜ் மஞ்சு தம்பதியின் இளைய மகன் ரோஹித். 13 வயதாகும் இவன் அருகில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தான். சம்பவத்தன்று ரோஹித் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளான். தனது வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த ரோஹித் அன்று மாலை 4 மணி அளவில் காணாமல் போனான். அவனது பெற்றோர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இதுகுறித்து அஞ்செட்டி காவல் நிலையத்தில் முந்தைய நாள் இரவே புகார் கொடுக்க சென்றிருக்கிறார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு காவலர், உன்னோட மகன் என்ன கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா என்ன, பணம் கேட்டு கடத்துறதுக்கு? எங்காவது விளையாட போயிருப்பான், வந்துடுவான் போ என்று மிரட்டியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பெண் ஆய்வாளர் ஒருவரிடம் சென்று தங்கள் மகன் காணவில்லை என கூறி தனது மகனை கண்ணில் காட்டுமாறு கேட்டிருக்கின்றனர். அதற்கு அவர், உன் மகனை நானா வச்சிருக்கேன், நீ கேட்டதும் கண்ணில் காட்டுறதுக்கு என்று அலட்சியமாக கூறிவிட்டு வாகனத்தில் ஏறி சென்றிருக்கிறார். இதனையடுத்து அஞ்செட்டி கிராம மக்களை திரட்டி சிறுவனின் பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு காவல்துறை உயரதிகாரியும் யாருக்கும் பிரச்சனை செய்யாமல் கலைந்து போகுமாறு கூறியிருக்கிறார். அதற்கு அவர்கள், பிள்ளையை கண்ணில் காட்டினால்தான் நாங்கள் செல்வோம் என கூறியதற்கும் அலட்சியமாக பதில் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் அங்கிருந்து சிசிடிவி கேமராக்களை பொதுமக்களே ஆய்வு செய்த போது சிறுவனை யாரோ இருவர் அழைத்துச் சென்று காரில் ஏற்றி செல்வது தெரிய வந்தது. அந்த கார் எங்கே சென்றது என அறிய முற்பட்ட போதுதான் அந்த கார் அதே பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் இருந்தது தெரிய வந்தது. பின்னர் போராட்டம் நடத்திய மக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இருவர் மீதும் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தனர். அவர்களை பிடித்து விசாரித்த போது முந்தைய நாள் இரவு 8 மணி அளவில் சிறுவன் அடித்து கொலை செய்யப்பட்டு வனப்பகுதியில் வீசப்பட்டது தெரிய வந்தது. சிறுவனின் உடல் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் இருந்ததும் தெரிய வந்தது. கொண்டையூசி வளைவு பகுதியில் அந்த சிறுவனின் உடல் வீசப்பட்டிருப்பதைக் கண்டு பெற்றோர் கதறி எழுதனர். பொதுமக்களே சென்று அந்த சிறுவனின் சடலத்தை மீட்டு மீண்டும் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அந்த இருவரிடம் விசாரித்த போது அவர்களில் ஒருவர் அதே ஊரைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவியுடன் தனிமையில் இருந்ததை கொலையுண்ட அந்த சிறுவன் பார்த்து விட்டாராம். இதனால்தான் அவன் வெளியே சொல்லிவிடுவானோ என்ற ஒரு பயத்தில் சிறுவனுக்கு வாயில் பீரை ஊற்றி மயக்கமடைய செய்து 50 அடி ஆழத்திலிருந்து சிறுவனை தள்ளியதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தாங்கள் புகார் கொடுத்த போதே காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தால் தங்களது மகன் உயிரோடு வந்திருப்பானே என்று தற்போது பெற்றோர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். Subscribe to One India and never miss an update. ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா?